Hi friends, how are you all? Welcome to Sisumadi channel. இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிறது KMap உடைய some example sum. போன வீடியோவில் KMap பற்றி ஷார்ட் அண்ட் குயிக் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்முக்கு போகலாம். ஸோ simplify using KMap f is equal to summation of m 0, 1, 2, 5, 7, 8, 9, 10, 13, 15. ஸோ இது மாதிரி சம் கேட்பாங்க, இல்லைனா f ஆஃப் ABCD அப்படின்னு வேரியபிள் கொடுத்து கேட்பாங்க, இல்லைனா இந்த சம்மேஷன் ஆஃப் mன்னு கொடுக்காம f is equal to அப்படியே இந்த நம்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருந்தனாலும் சிம்பிளிஃபிகேஷன் யூஸிங் KMapன்றக்குள்ள நம்ம இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னது 0 to 15 நம்பர்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி போன செஷனில் சொல்லியிருக்கேன், 7க்கு மேலே நமக்கு நம்பர் வந்ததுனாலே நம்ம எதை சூஸ் பண்ணணும், 16 செல்ஸ் சூஸ் பண்ணணும். இல்லை 7க்குள்ளே அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து 8 செல்ஸ் KMap போகணும். ஸோ 7க்கு மேலே நம்பர் வந்திருக்கிறதால நம்ம வந்து 16 செல்ஸ் KMapை பிளாட் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ் வந்து எங்கெங்கே வரணுமோ அங்கே வந்து 1ன்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது SOP ஃபார்மேட் தான். ஸோ 1 தான் நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 0, 1, 3, 2 செல்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே கார்னரில் போட சொல்லியிருக்கேன். அப்போ தான் இந்த ஒன்றும் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும், ஆக்டெடுக்கு பார்க்கணும். ஸோ ஆக்டெட் நமக்கு இங்கே பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் அடுத்தது என்ன பார்க்கணும், குவாடு பார்க்கணும். ஸோ குவாடிலே நமக்கு எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த 4 ஒன்ஸு இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்னர் ஒன்ஸால் நமக்கு வந்து குவாடு பாசிபிள். ஸோ அப்போ இந்த கார்னர் ஒன்ஸ் எல்லாமே வந்து ஒரு குவாடுக்கு ஈக்குவலு. ஸோ இங்கே சென்ட்ரலில் வந்து ஒரு குவாடு இருக்குது. இதில் பேர் பாசிபிளே இல்லை, சிங்கிளும் இல்லை. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ஹைரார்கி படி ஃபஸ்ட்டு ஆக்டேடு, தென் குவாடு, அடுத்தது தான் பேர் போகணும். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து இதை பேருன்னு நீங்கள் போட்டுறக்கூடாது. ஸோ கார்னர் மேப்புன்றதால இது குவாடு. ஸோ இதுவும் வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே குரூப் பண்ணிட்டோம், அதனால் இதை வந்து நம்ம பேராக போடணும் அப்படின்றது போடக்கூடாது. ஸோ ஒரு 1 குரூப் பண்ணலன்னா அது எத்தனை டைம் ஒன்றாலும் நீங்கள் ஓவர்லேப் பண்ணி நம்ம வந்து மேக்ஸிமம் பாசிபிள் அந்த ஹைரார்கி படி குரூப் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே 3யுமே குவாடு. ஸோ குவாடுடைய ஷார்ட் ஃபார்மு Q1, Q3, Q2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி வந்து ஈக்குவேஷன் எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே குவாடு 1ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதை ஷார்ட்டாக Q1 கொடுத்துருக்கேன். ஸோ குவாட் 1 எதில் இருக்கும், இந்த க்ரீன் கலர் செல்ஸ் எல்லாமே குவாட் 1ல் வருது, கார்னர் செல்ஸ். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே எழுதுறது எப்படி எழுதணும்னா, வந்து ரோவை வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ ரோவை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலமை கம்பேர் பண்ணணும். ஸோ எங்கெங்கே ஒன்ஸ் இருக்குது, ஸோ இந்த ரோவில் 1 இருக்குது, அடுத்தது வந்து இந்த ரோவில் 1 இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்குள்ள இதில் எது காமனாக இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். ஸோ இது வந்து என்னது, A பார் B பார், இது AB பார். ஸோ அப்போ இதில் எது காமனாக இருக்குது, B பார் தான் காமனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து B பாரை எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காலம் பார்க்கணும். ஸோ காலம் வந்து எந்தெந்த இடத்துல 1 இருக்குது, இந்த லைனில் 2 1 இருக்குது, இந்த லைனில் 2 1 இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்குள்ள இதுலேயும் வந்து எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ பொதுவாக இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். இங்கே வந்து C பார் D பார் இருக்குது, இங்கே CD பார்னு இருக்குது. ஸோ இதில் ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது, D பார் வந்து காமனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து D பார் எடுத்து எழுதிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து Q2. ஸோ Q2 என்னது, இந்த சென்டரில் இருக்கிற 4 ஒன்ஸ். இதுக்கும் வந்து நம்ம எழுதக்குள்ள ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரோவை கம்பேர் பண்ணணும், அடுத்தது காலமை கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த குரூப்பில் இருக்கிற 1 எந்தெந்த லைனில் இருக்குது, ஸோ இந்த 2 லைனில் இருக்குது. இதில் காமனாக எது இருக்குது, B இருக்குது. ஸோ அதனால் B எடுத்து எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காலம். ஸோ காலமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லைனில் இருக்குது, ஸோ இந்த லைனில் இருக்குது, இந்த லைனில் இருக்குது. ஸோ இதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா D காமனாக இருக்கும். ஸோ அதனால் D எடுத்து எழுதிடலாம். ஸோ அடுத்த குவாட் வந்து இந்த லைன், இந்த குரூப்பை கன்சிடர் பண்ணுனா எந்தெந்த லைனில் 1 இருக்குது, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும்.
ஸோ அதை கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ 4 இடத்துலையுமே உங்களுக்கு 1 இருக்கு. ஸோ இது மாதிரி 4 இதுலேயுமே 1 வந்துச்சுன்னா அங்கே வந்து எதையும் நம்ம எடுக்க தேவையில்லை. அடுத்தது வந்து காலம் பார்த்தீங்கன்னா இதில் கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த லைனுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து சி பார் டியை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து இண்டிவிஜுவல் குரூப்புக்கு எழுதியாச்சு. ஸோ இந்த இண்டிவிஜுவல் குரூப் எழுதி முடிச்சிட்ட உடனே எஃப் இஸ் ஈக்குவல் டு, அதாவது கொஷினில் என்ன வேரியபிள் நம்ம கேட்டிருக்காங்களோ அதுதான் அவுட்புட் வேரியபிள். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இங்கே என்னென்ன நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நமக்கு 3 டேர்ம்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அவுட்புட் வந்து சம் ஆஃப் த ப்ராடக்ட் டேர்ம்ஸில் எடுத்து எழுதிக்கலாம். அவுட்புட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நீங்கள் வந்து லாஜிக்கல் டயக்ராம் வரையணும். லாஜிக்கல் டயக்ராம் வந்து உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஜிக்கல் டயக்ராம் இஸ் நத்திங் பட் இதில் வந்து எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 வேரியபிளுக்கு ஒரு லைனும் அதனுடைய இன்வெர்ட்டர் லைனும் கொடுத்துடணும். ஸோ பி பார் டி பார்னு கொடுத்துருக்கக்குள்ள பி பார்லேருந்து ஒரு லைனும் டி பார்லேருந்து ஒரு லைனும் இது வந்து என்ன கேட்டு அண்டு கேட்டுக்கு கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அண்டு கேட் தான். சி பார் டியிலேருந்து ஒரு லைன் எடுத்து அண்டு கேட் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிடியிலேருந்து 2 லைன் எடுத்து அண்டு கேட் கொடுத்துடணும். ஸோ இதை மூணுத்தையும் நம்ம வந்து ஆர் கேட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டோன்ட் கேர் வச்சு சம பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் செஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Stay tuned for next video.